அண்மை செய்தியை பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களை தொடர்ந்து அது தொடர்பான பல்வேறு தொடர்ச்சியான நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம். அளவுக்கு அதிகமாக சானிடைசர் வாங்குபவர்களின் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் மருந்து கடைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. கட்டாயம் கணினி மூலம் பில் போட்ட பின்புதான் சானிடைசரை விற்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சானிடைசரும் ஒரு வகையான போதைப் பொருள் என்பதாலும் அது மூலப்பொருள் என்பதாலும் இது போன்றதோர் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைகிறார். பாலவெற்றிவேல், மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் என்ன சொல்லியிருக்கிறது? இப்ப நம்ம கடையில போய் சானிடைசர் வாங்க முடியுமா, முடியாதா? திலகவதி, தமிழ்நாட்டில் ஸ்பிரிட், சானிடைசர், ஹேண்ட் வாஷ் உள்ளிட்ட ஆல்கஹால், எத்தனால் மூலப்பொருளாக கொண்ட மருந்து பொருட்கள், சுத்தம் செய்யும் கிருமி நாசினிகளை விற்பனை செய்வதற்கான கட்டுப்பாடுகளை தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் விதித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள 37,000 மருந்து கடைகளுக்கும் முக்கியமான ஒரு சுற்றறிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆல்கஹால் மற்றும் எத்தனாலை மூலப்பொருளாக கொண்டு இருக்கும் மருந்து பொருட்களான ஸ்பிரிட், சானிடைசர், ஹேண்ட் வாஷ் உள்ளிட்டவற்றை விற்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அளவுக்கு அதிகமாக சானிடைசர் வாங்குபவர்களின் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் மருந்து கடைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. கணினி மூலம் பில் போட வேண்டும். யார் வாங்குகிறார்களோ அவர்களுடைய விவரம், அடையாள அட்டை போன்றவற்றை பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள் தவிர்த்து வேறு எந்த தனிநபர்களுக்கும் அதிக அளவில் சானிடைசர் விற்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளது. விதிகளை மீறி தனிநபர்களுக்கு அதிக அளவில் சானிடைசரை விற்பனை செய்தால் மருந்து கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 37,000 மருந்து கடைகளுக்கு இந்த சுற்றறிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மெத்தனால், ஆல்கஹால், எத்தனால் போன்ற மூலப்பொருட்களை கொண்டு கள்ளச்சாராயம், விஷச்சாராயம், எரிசாராயம் போன்றவற்றை தயாரிக்க முடியும் என்பதால் மூலப்பொருட்களை தொழில் நிறுவனங்களில் இருந்தோ அல்லது வேறு மாநிலங்களில் இருந்தோ பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறிய அளவிலான சானிடைசர், ஹேண்ட் வாஷ், ஸ்பிரிட் போன்ற ஆல்கஹால், எத்தனால் மூலப்பொருளாக கொண்ட பொருட்களை கூட எந்த தனிநபருக்கும் விற்கக்கூடாது. விற்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய தனி அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் தற்போது அனைத்து மருந்து கடைகளுக்கும் இப்படி ஒரு முக்கியமான ஒரு சுற்றறிக்கையை விடுத்திருக்கிறது. திலகவதி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். மருந்து விற்பனையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த திரு செல்வம் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மருத்துவமனைகள் தவிர்த்து வேற எந்த தனிநபருக்கும் அதிக அளவில் சானிடைசரை விற்க வேண்டாம் அப்படின்னு சங்கத்தின் சார்பாக சொல்லியிருக்கிறீர்கள். இப்ப இயல்பா ஒரு வீட்டுக்கு சானிடைசர் தேவைன்னா போய் 1 பாட்டிலோ 2 பாட்டிலோ வாங்குவதுல பிரச்சனை இல்லை அல்லவா? எங்க அதிகமாக அப்படிங்கும் போது அதனுடைய எண்ணிக்கை என்ன, எவ்வளவு வாங்கினா அடையாள அட்டை கொடுக்கணும், அது போன்ற விஷயங்களை சொல்லுங்க சார். அதாவது மருந்தகங்களுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கு கேட்டா நாங்க எவ்வளவு அவங்க கேட்டாலும் அந்த குவான்டிட்டி சப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு ரீட்டைல பொறுத்த வரைக்கும் ரீட்டைல இருந்து கஸ்டமர்ஸ் கேட்கும் பொழுது ரொம்ப ஒரு முறைக்கு 2 முறை அவர்கிட்ட செக் செஞ்சுட்டு கொஞ்சம் குவான்டிட்டி ஏதாவது அதிகமாக வாங்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்ககிட்ட ஐடி கார்டு வாங்கிக்கிட்டு நீங்க கொடுங்க அப்படிங்கறது நாங்கள் அறிவுறுத்தலாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது ஸ்பிரிட், சானிடைசர், சின்ன வகையான சானிடைசர், இந்த 3மே ரொம்ப கேர்ஃபுல்லா சேல் பண்ணுங்கிற அறிவுறுத்தலை தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 37,000 மருந்து விற்பனை கடைகளுக்கு நாங்கள் தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கம் மூலியமாக இந்த அறிவுறுத்தலை நாங்க சொல்லியிருக்கிறோங்க. இப்போ இந்த விஷச்சாராய மரணங்களுக்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்க இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறீங்க அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கிறோம். நன்றி சார், இணைப்பில் பேசியதற்கு.